பாடத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இடத்திலே கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையிலே நாம் அறிய வேண்டிய ராஜ்யத்தினுடைய சுபாவங்கள். ராஜ்யத்தினுடைய இது போதகருக்கும் மெய்ப்பருக்கும் சரி, விசுவாசிகளுக்கும் சரி பொருந்தக்கூடிய ஒரு காரியமாக்கும். பொருந்தக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், ரோமருக்கு நிருபத்தில் நீங்கள் வாசித்தால் அந்த இடத்துல அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ரோமர்க்குரிய நிருபம் 12வது அதிகாரத்தில் 19வது சொல்லுகிறது, பிரியமானவர்களை பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. கர்த்தருக்குரியதை முதல்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மகிமை கர்த்தருக்குரியது. கர்த்தருடைய மகிமை வேற, மனுஷர்களுக்கு கர்த்தர் அருள்கிற மகிமை வேறு. விசுவாசிகள் விசுவாசத்தினாலே கொண்டு வருகிற தேவனிடத்திலிருந்து பெறுகிற ஒரு மகிமை வேறு. ராஜாக்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற மகிமை வேறு. ஊழியங்களிலே காணப்படுகிற மகிமை வேறு. தேவனுக்கென்றே உண்டான மகிமை வேறு. என் மகிமையை யாருக்கும் கொடேன் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இப்படியாக தேவனுடையதை நாம் என்ன செய்கிறோம்? எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக, தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருக்குரிய காரியங்களை நாம் வசப்படுத்துகிற பொழுது விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அடி விழும். அந்த அடி என்னவென்று கேட்டால், சொல்லவே முடியாத அடிகள் எல்லாம் வாழ்க்கையில் வந்து விழும். பாருங்கள், தாவீது என்ன செய்கின்றார்? தொகைகளை எண்ணி பார்க்கும்படி பிசாசு அவனை ஏவினான். யாத்திரையாம் 6:12 நீங்கள் வாசித்தா, அந்த தொகைகளுக்கெல்லாம் ஒரு ஆசாரத்தில் போய் ஒரு பலி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு ஆத்துமாக்கும் ஒரு பலி செலுத்த வேண்டும். தொகைகளை எண்ணும்படி பிசாசு ஏவினா. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், நல்லா புரிந்து கொள்ளுங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். எதையாவது ஒன்று நம் இஷ்டப்படி செய்து கர்த்தரை ஆசீர்வதியும் என்று சொல்வது செய்கிறோமா என்று பார்க்க வேண்டும். எதையாவது ஒன்று நாமே செய்துவிட்டு இதை கர்த்தர் செய்ய சொன்னார் அல்லது செய்ய விருப்பம் வேற, விசுவாசம் வேற. தேவன் சொன்னது தடைபடாது நடக்கும். தேவன் செய்ய நினைக்கிறது தடைபடாது நடக்கும். நான் சொன்னேன், அதை திட்டமிட்டு அதை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது பார்க்கிற பொழுது இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாய் போய்கொண்டிருக்கிறது. ஜபங்கள் கேட்கப்படவில்லை என்றால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு குடும்பத்தாருக்கு நான் ஒரு ஜபம் பண்ணினேன் ஆலயத்தில். ஆனால் அந்த இடத்துல புறப்பட்டு வந்த தீர்க்க தரிசன வார்த்தை, இன்று காலையில் ஒரு பெரிய போராட்டத்தில் நான் போய்கொண்டிருக்கிறேன். இந்த போராட்ட மத்தியில் மிகப்பெரிய ஒரு சோர்வு, மிகப்பெரிய ஒரு அலைச்சல், இப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கிறது. இதன் மத்தியில் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது. என்னவென்று பார்த்தா, அந்த வாலிபருடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்திருக்கிறார். இது நடக்கவே, அந்த நேரத்தில் வந்த தீர்க்க தரிசனம் நடக்க முடியாத ஒரு காரியம். இது நடக்கவே முடியாத ஒரு காரியம். படித்து கொண்டிருக்கிற வாலிபன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது? இதெல்லாம் நான் சொன்ன தீர்க்கதரிசனம் வருங்காலத்தில் நடக்கும் என்று சாதாரண விசுவாசத்து கொண்ட ஜனங்கள் நினைத்திருப்பாங்க. ஆனால் மத்தியானத்தில், இந்த மதிய வேலையில் ஒரு எஸ்எம்எஸ், அது வாட்ஸ்அப் வந்தது. அந்த குறுஞ்செய்தியை பார்த்த உடனே என் விசுவாசம் துளிரிட ஆரம்பித்தது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம் கடினமான பாதையில் கடந்து செல்கிற பொழுது, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்று நினைக்கிற பொழுது, நம்மூலமே கர்த்தர் உரைத்த வார்த்தையானது இன்னொரு வாழ்க்கையில் நடைபெறுகிறது. அதை போல ஒரு சந்தோஷம் ஒரு மெய்ப்பனுக்கு அல்லது ஒரு தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரத்திற்கு இப்படித்தான் கர்த்தர் மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார். இந்த உபத்திரவத்திலே சந்தோஷமாக இருங்கள் என்றால் இது சாத்தியமா என்று கேட்டால், நாம் மற்றவர்களுக்காக செய்கிற ஜெபம் மட்டுமல்ல, மற்றவருடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிற பொழுது என்ன ஒரு பெரிய சந்தோஷம் என்று கேட்டால், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மனுஷன் தாவீதினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கிற பொழுது, இது எதற்கு நான் சாட்சி சொல்லுகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும்.
இந்த இடத்துல இந்த மனுஷன் செய்கிற ஒரு தவறு இந்த மனுஷனுடைய வீட்டாரை பாதிக்கவில்லை. இந்த மனுஷன் வீட்டாரை காட்டில் அதிகமாக நேசித்த சபையாரை வாதிக்க ஆரம்பித்த கர்த்தர். 3 நாட்கள் கொள்ளை நோய்கள். 1 21 நீங்கள் முழுசாக வாசித்தால் தெரியும். ஏன் நான் அதை சொல்லுகிறேன் என்று கேட்டால், நம்ம இஷ்டப்படி எதையாவது ஒன்று அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் செய்வதை வேதம் வன்மையாய் கண்டிக்கிறது. உங்கள் ஜெபம் இந்த இடத்துல கனி கொடுக்காது. உங்களுடைய ஊழியங்கள் அல்லது நீங்கள் ஊழியம் செய்வதாக நினைத்து எதையாவது செய்து அட்டுழியமாக மாறிவிடும். தேவன் சொன்னாரா? தேவன் நடத்துவார். எங்கேயோ போய் சிக்கி கொண்டோமா? கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லது நமக்கு பரிசுத்த குலைச்சல் வருகிறதா? தேவனுடைய சிட்சையை காண முடியும். நாம் உண்மையிலே பாடுகளுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோமா? தேவன் பரலோகத்தை நெருங்கி வர செய்வார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் இருப்பதாலும் பரலோகம் ராஜ்யம் உங்களை நெருங்கி வரும். ராஜ்யத்தினுடைய சுபாவங்களை தரித்தவர்களாக இருக்கணும். நான் உண்மையிலே அந்த வாலிபனை நான் ஜெபித்த பொழுது சொன்ன வார்த்தை, பலருக்கு ஜெபிக்கிறோம், ஃபோனில் ஜெபிக்கிறோம், நேரில் ஜெபிக்கிறோம், பல ஜனங்களுக்கு ஜெபிக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த வார்த்தை எனக்கு உண்மையிலே கர்த்தர் அதை மறுபடியும் என் கண்களுக்கு முன்பு கொண்டு வந்தேன். என்னென்ன வார்த்தை நான் ஜெபித்தேன்னு. அது அவர்களுக்கே ஞாபகம் இல்லாமல் தான் நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணுவாங்க ஜெபம் பண்ணுற பொழுது. அந்த வார்த்தை மீது இருக்கிற தாக்கம் அப்படியே அந்த கொடுக்கப்பட்ட அந்த செய்தி, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த குறுஞ்செய்தியை படிக்கிற பொழுது எனக்கு மிகப்பெரிய ஒரு அசைவு, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஒரு உண்மையான சாட்சி, ஜீவனுள்ள சாட்சி, ஆத்துமாக்களை ரட்சிக்கும். இப்படி மேய்ப்பர்களை அல்லது ஊழியக்காரர்களை கர்த்தர் எப்படியோ மகிழ பண்ணுகிறார். அவர்கள் கடந்து செல்கிற உபத்திரவத்தின் பாத்திரத்தை கர்த்தர் எடுக்கிறது இல்லை. நீங்கள் கூடுமானால் இந்த பாத்திரம் என்று நீங்கட்டும், இல்லை ஒரு தேவதூதன் வருகிறான், தேற்றுகிறான், போய்விடுகிறான். தேவதூதன் வந்து அந்த பாத்திரத்தை எடுக்கும்படி வரவில்லை. அதுபோல் நீங்களும் நானும் கடந்து செல்ல வேண்டிய பாதைகள் ஒன்று உண்டு. ஆனால் அந்த பாதைகளிலே பாடுகள் என்பது நமக்கு அருளப்பட்ட ஒரு காரியம். ஆனால் அதே சமயத்தில் தேவனுடைய ராஜ்யத்தின் சுபாவத்தை தரித்தொள்ளாமல் இருக்க வேண்டும். இந்த குணாதிசயம் வைத்து நாம் ஏற முடியாது. வாழ்க்கையில் என்ன குணாதிசயம்? தேவனுக்குரியவைகள், தேவனுக்குரியவைகள், மறைவானவைகள் தேவனுக்குரியவைகள் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இஷ்டப்படி சில காரியங்களை கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை உள்ளவர் இப்படியே நினைத்து கொண்டு இப்படி தான் தாவீது என்ன செய்கிறான்? கடந்து போய் கடைசியில் அவனுடைய வாழ்க்கையில் வித்தியாசமாய் போகிறான். என்ன வித்தியாசம் போகிறான் என்று கேட்டால், அவனுடைய வாழ்க்கையில் தொகையிட ஆரம்பிக்கிறான். கடைசியில் வாதை வருகிறது. அந்த பலி செலுத்தலை, அதனால் வாதை வருகிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர் தேவனுடைய ஜனமே. நாம் எதை கர்த்தருக்கு செலுத்தும்படி கர்த்தர் நம்மை தீர்மானித்திருக்கிறார். எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்க, எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்க உலகத்தில், எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்க. யார்கிட்டையும் இல்லாத பணமா, யார்கிட்டையும் இல்லாத காசா நம்மகிட்ட இருக்கிறது. ஏன் தம்முடைய அடியார்களை கர்த்தர் தசமபாகம் காணிக்கைகளுக்கு வழி நடத்துகிறார் என்றால், உங்களுக்கு தெரிய வேண்டும், கர்த்தர் தம் ஜனத்தை நேசிக்கிறார், தம் ஜனத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கொடுக்கதிலே கர்த்தருக்குரிய அந்த கனத்தை நம்ம செலுத்துகிறோம். கொடுத்தலில் அதுவும் சரியான நிலத்தில் விதைக்கப்படுகிற பொழுது அதனுடைய ஆசீர்வாதம் குன்றுவதில்லை, மங்குவதில்லை. சரி, காணிக்கை செலுத்தினால், துதி செலுத்தினால் போதுமா? தேவனுக்குரியவர்களை தெரிந்திருக்க வேண்டும். பழி வாங்குதல் எனக்குரியது. என்ன? தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். என்னை கேட்டுக்கொண்ட தேவனுடைய ஜனமே, தேவன் இந்த நாளிலே உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவன் இந்த நாளில் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். பெருக்க பண்ணுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெருக்க பண்ண போகின்றார். ஆனால் அதே சமயத்தில் அவருக்குரியவைகளை நாம் தொடாது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும். அது பூமிக்குரிய வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை கொண்டு வரும். தேவனுக்குரியவைகளை தொடாது நீங்கள் வாழ்கிறீர்களா? தேவன் நல்லவர் தான், தேவன் மாறாதவர் தான். ஆனால் கடைசியில் இந்த ஆடுகள் என்ன பண்ணிட்டு என்று சொல்லி தாவீது கதறுகிறான். அப்பொழுது 3 நாள் இருந்த வாதையை பார்த்து கர்த்தர் எருசலேமை நோக்கி வந்த சங்காரம் செய்கிற தூதனுடைய கரங்களை
கர்த்தர் என்ன செய்கிறார்? 1.5 நாளாக மாற செய்து அந்த ஜனங்களை விடுவிக்கின்றார். ஆனால் அழ முடியலை. ஜனங்க கொத்து கொத்தா செத்து மடிக்கிறாங்க. இந்த ஆடுகள் என்ன ஆண்டவரே பண்ணிட்டு, இந்த ஆடுகள் என்ன ஆண்டவரே பண்ணிட்டு. அப்பொழுது கர்த்தர் இறங்குகிறார். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். பழி வாங்குதலும் பதில் செய்து எனக்கே உரியாது. பழி வாங்குதலும் பதில் செய்து எனக்கே உரியாது. இது கர்த்தருக்கு உரியது. மறைவானவைகள் கர்த்தருக்கு உரியது. ஏற்ற காலத்தில் இந்த ரகசியங்கள் வெளிப்படும். தேவ ராஜ்யத்துக்குரிய காரியங்களை சொல்லுகிறேன். சில தேவ ரகசியமாகவே இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த பழி வாங்குதல்னால வருகிற சில காரியங்களை நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் அது தேவனுக்குரியதை நீங்கள் அப்படியே கை வைத்து விடுகிறோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நன்மைக்கு பதிலாக தீமைகள் வந்துவிடும். அதுதான் அந்த தேவனுக்கு பலி செலுத்துகிற இடத்துல நம்ம தாமதிக்கக்கூடாது. அந்த காலத்தில் பலி, இந்த காலத்தில் காணிக்கைகள், பொருத்தனைகள், தசம்பாங்கள், இது பணம் மட்டுமல்ல, மனமும் சேர்த்து சொல்லுகிறேன். சர்வங்க தகன பலி இட்டு விட்டீர்களா? உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து விட்டீர்களா? மறுபடியும் வாழ்க்கைக்கு திரும்பி போகக்கூடாது. பின்வாங்கி போகிறவர்கள் எப்படி போகிறார்கள் கேட்டால், சோர்ந்து போய்விடுவாங்க. உலக பிரகாரம் காரியத்தில் தோல்வி வந்தால் அவர்களுக்கு சோர்வு வந்துவிடும். அவர்களுக்குள்ளே சுயம் வேலை செய்யும். வசனம் வாழ்க்கைக்குள்ளே இருக்காது, அல்லது மங்க ஆரம்பித்து விடும். நல்ல நிலமாக இருதயம் இருக்காது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பின்வாங்கி போகிறவர்களுடைய வாழ்க்கை, ஒரு மனுஷனை கர்த்தர் சந்திக்கிறார். அந்த மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். நாம் படிக்கிற வார்த்தை மட்டும் இல்லை, போதிக்கப்படுகிற வார்த்தையை அவன் கடைபிடிக்கிறனா இருக்கணும். அப்படி கடைபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு அந்த உபவாசங்கள் அதிகமாக வரவேற்கப்படுகிறது. அதற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது அதிகமாக வரவேற்கப்படுகிறது. ஆனால் அதே சமயத்தில் நான் இஷ்டப்படி வாழ்வேன், கர்த்தர் என்னை காப்பாற்ற வேண்டும், என்னுடைய ஆசைகள்லாம் கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்றாவிட்டால் நான் இனி பரிசுத்தமாக வாழப்போவதில்லை என்று சொன்னால் அது சரிப்பட்டு வராது. அது தேவனுக்கு புறமான காரியம். அது தேவனிடத்தில் வருகிற காரியம் இல்லை, தேவனை விட்டு விலகிற காரியம் என்ற அர்த்தம். உங்கள் நீண்ட கால ஜபமாக இருக்கட்டும், அதில் இருக்கிற ரகசியம் என்னென்று கற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரிகளாக நீங்கள் காணப்படணும். இது வரைக்கும் நாங்கள் பரம்பரை கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரல, தகப்பன் கடந்து சென்ற கடினமான பாதை மகன் கடந்து சொல்லுகிறான், மகன் கடந்து சொல்கிற பாதை அவன் மகன் கடந்து சொல்கிறான். இப்படி பரம்பரையாக வறுமைக்குரிய கட்டுகள், நோய்க்குரிய கட்டுகள், பற்றாக்குறைக்குரிய கட்டுகள், இது எல்லாம் வாழ்க்கையில் தங்கியிருக்கும். இந்த ஜனங்கள் இடத்துல நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே சரிப்பட்டு வராது. ஏன்? அவர்களுக்குள்ளே சத்தியம் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இதை குறித்து இன்று விலாவரையாக பார்க்க போகிறோம்.